கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ எப்பயும் போல் நம்ம இந்த வீடியோவில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கு எந்தெந்த ஸ்டாக்குலாம் நல்ல டிப்பில் கிடைக்குதோ அந்த ஸ்டாக்குலாம் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம்னா, மார்க்கெட் எப்போ மறுபடியும் புல் பேக் ஆகுதோ அப்போது இந்த ஸ்டாக்குலாம் நம்ம பை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போவே நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் எந்தெந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்குலாம் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம மிட் கேப் ஸ்டாக்குகள்லாம் பெஸ்ட்டான மிட் கேப் ஸ்டாக்குகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ நிஃப்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் ஒரு ஹேமர். ஸோ இதனால் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. ஸோ நிஃப்டியில் இந்த ஒரு கேண்டில்னால் இவ்வளோ பெரிய கேண்டில் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கு ஒரு மைல்டான ஒரு ஷார்ட் கவரிங் கூட சொல்லலாம். இது ஒரு ஷார்ட் கவரிங் கூட சொல்ல முடியாது. இது சும்மா ஜஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த சேனலுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகும் இனிமேல் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சேனலுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் மாதிரி இன்னொரு சேனல் கூட இருக்குது. ஸோ இதை மைல்டாக நம்ம கவனிச்சோம்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இப்போதைக்கு நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அகைன் இந்த அதாவது ஃபாலிங் வெஜ்ஜுகளையும் உள்ள இந்த மைனர் ட்ரெண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளூவில் ட்ரெண்ட் லைன் இங்கே வந்து கூட டச் பண்ணலாம். அகைன் இல்லை டச் பண்ணாமல் கீழேயும் கூட வரலாம். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. நம்ம இதை பார்த்து ஏமாற வேணாம். ஒரு நிமிஷம். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலுக்குள்ளே ஒரு குட்டி சேனல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை பாருங்களேன். ஸோ இதுக்குள்ளே கூட ட்ராவல் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இன்னும் நமக்கு வரலை. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தேவையான ஸ்டாக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த ஸ்டாக்குலாம் நல்ல ஸ்டாக் இருக்கோ அதெல்லாம் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரில் இருந்த பேட்டர்னோட டார்கெட் வந்து இன்னும் ஹிட் ஆகலை. ஸோ ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்தளவு நிறையவே இருக்குது. ஸோ நேற்று கூட உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் இந்த கேண்டிலில். ஸோ சரியான உங்களுக்கு டவுன் கீழே வந்துட்டு தான் அகைன் மறுபடியும் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த ஒரு கேண்டில்னால் இந்த ட்ரெண்டு வந்து மாற போகிறது கிடையாது. இந்த பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேனலில் தான் உங்களுக்கு ஃபாலிங் வேஜ் சேனலில் தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், உங்களுக்கு இந்த சேனலோட அப் ட்ரெண்ட் சேனலையும் பாருங்கள், டவுன் ட்ரெண்ட் சேனலையும் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அப்படியே கீழே தான் விழுக போகுது. இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட
ஒரு நேற்றுக்கு முத நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை ஏன் செல்லிங் வந்துச்சுன்னு உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். இதுக்கு முன்னாடியும் பாருங்கள், இந்த ஜோனில் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஜோன்லையும் தெரியும். அதாவது ஜூன் 3லையும் இந்த ரைசிங் வே, அதாவது ஃபாலிங் வேஜோட அப்ட்ரெண்ட் சேனலில் டாப் லைனில் டச் பண்ணதுக்கப்புறம் செல்லிங் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஸோ இப்போவும் நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த சேனலில் தான் பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இப்போ ஸ்டாக்குகளை பார்த்துருவோம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டிம்கன் இந்தியா. ஸோ இந்த டிம்கன் இந்தியா உங்களுக்கு அதோட ஹை பார்த்தீங்கன்னா 4800. ஸோ 4800 இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபால். உங்களுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 2800 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு டிம்கன் இந்தியா ஒரு ப்ராஃபிட்டபிளான நல்ல கம்பெனி. மிட் கேப் ஸ்டாக்ஸில் பெஸ்ட்டான ஸ்டாக்குகளில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்டாக்கை எப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஹாரிசான்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த சப்போர்ட்டில் வந்து நமக்கு வீக்லி கேண்டிலில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம பையிங் மோடுக்கு பையிங் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஃப்டியும் அதே சமயத்தில் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு சைட்வேஸ் போயிருந்தால் கூட பரவாயில்ல, அதாவது கரெக்ஷன் இல்லாமல் ஒரு சைட்வேஸ் போய்கிட்டு இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டாக்கில் பையிங் போகலாம். ஓகே, ஏன்னா பக்கத்தில் இருக்குது இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை இன்னும் ஒரு 2 நாள் இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கான பிரேக் அவுட் ஆகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு இதை நான் இந்த ஸ்டாக்கை கொண்டுக்கிட்டு வரேன். அதை பற்றி நம்ம அப்புறமா அனலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம கொண்டு வந்திருக்க ஸ்டாக்ஸ் பாலிகேப். ஸோ பாலிகேப் வந்து உங்களுக்கு இந்த சேனலை க்ளோஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நான் வீக்லி ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதாவது இதோட ப்ரீவியஸ் வீக்கு வரைக்கும் கூட வரலாம். பட் அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்காது. டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே சார்ட்டில் இப்போ கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். டே சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சேனலை வீக் ஜோன் தான் இது. ஸோ இருந்தாலும் என்ன கேட்டால், இது நெக்ஸ்ட்டு டெய்லியில் நம்ம பார்க்கும்போது இங்கே தான் இப்படி தான் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது இந்த இப்போ நம்ம ட்ராப் பண்ணியிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சின்னா இன்னும் கீழே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போவும் சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த வீக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள்லையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு, அதாவது நேத்தாக இருக்கும், சப்போர்ட் எடுத்துகிட்டு நேற்று தான் கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஆனால் இதெல்லாம் நிலைக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டால், இந்த 6198க்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் இன்னும் கீழே ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு 4800லேருந்து 4772லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3233 வரைக்கும் நல்ல ஃபால். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதோட ப்ரைமரி ட்ரெண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் நல்ல கரெக்ஷன் வந்திருக்கோ, ஸோ அப்போலாம் இந்த ஸ்டாக் வந்து இந்த ப்ரைமரி ட்ரெண்டை டச் பண்ணதுக்கப்புறம் நல்ல புல் பேக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ஜூலை 2022 ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த 20 ஜூன் வீக்லி கேண்டில் பாருங்கள், இங்கே இருந்து ஃபுல்லாகவே அப்சைடு தான். அதுக்கப்புறம் இன்னும் இது வரைக்கும் கரெக்ஷன் வரல. இப்போ தான் கிட்டத்தட்ட 1 இயர் கழித்து தான் இப்போ மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது இந்த ப்ரைமரி ட்ரெண்டை எப்போ டச் பண்ணுதோ அப்போது இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. நம்ம அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்ப்போம். ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏபிபி இந்தியா. ஸோ இந்த ஏபிபி இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்று இந்த சப்போர்ட்லேருந்து இந்த 6279லேருந்து அப்சைடில் மேலே போகணும். ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ஒரு 50% இருக்குது. ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உடச்சிச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சுன்னா ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்தாலும் இன்னொரு இதை உடச்சி அப்படின்னு இன்னொரு 10% சம்திங்கில் கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படியே நமக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்து விழுந்தாலும் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம பார்த்து அது எப்போ ரெக்கவர் ஆகுதோ, எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த ஸ்டாக்கை கொண்டு வர்றேன், நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறதில்ல. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் டீச் பண்ண தான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய நாலேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. வெறும் இங்கேருந்து ரெக்கவர் ஆகும், இதிலேருந்து மேலே போகும், பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம மொட்டையாக கொடுக்குறதே கிடையாது. நம்ம சேனலோட நோக்கம் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே பிகினர் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம சேனலோட நோக்கம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்கில் அனாலிசிஸ் பண்ணணும், நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு வேளை கரெக்ஷன் வந்தால் இது எப்போ ரெக்கவர் ஆகும், இல்லை இந்த ஸ்டாக்கை விட்டு நான் எப்போ வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் ஏபிஎல் அப்போலோ. ஸோ இந்த ஏபிஎல் அப்போலோ நான் வீக்லி ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. இது உடைக்கிறதுக்கு இன்னும் நாளாகும் தான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் இந்த சேனலோட பாட்டத்தை எப்போல்லாம் தொடுதோ, அதாவது இந்த பேட்டர்னோட பாட்டத்தை எப்போல்லாம் டச் பண்ணுதோ, இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் டச் பண்ணுதோ அப்போல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் தெரியும். இங்கே ஒரு டைம், அதாவது 2024 ஜூனில் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அதாவது எந்த மாதம் சொல்கிறேன், ஆகஸ்ட் 19 அப்சைடில் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூன் 29 அப்சைடில் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 18 அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ இப்போ கூட லாஸ்ட் வீக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜான்வரி 13 உங்களுக்கு அப்சைடில் போயிட்டு உங்களுக்கு டார்கெட் ஹிட் பண்ணலை, அதுக்கு முன்னாடியே செல்லிங் வந்துருச்சு இந்த நிஃப்டி வந்து கீழே விழுந்ததுனால.
அப்போவும் கூட உங்களுக்கு டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை உடச்சதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.